ஐஷ்வா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா டீனேஜ் பீப்புள்ஸாக இருக்கட்டும், ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிட்றது வந்துட்டு ஜங்க் ஃபுட் தான். அந்தளவுக்கு ஜங்க் ஃபுட்டை பார்க்கும்போது என்ன காரணம், ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நம்ம வீட்டில் என்ன செஞ்சாலும் அவங்க ஜங்க் ஃபுட்டு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் அவங்க வீட்டில் செய்கிற ஃபுட்டை கொடுக்கறதில்ல. எதனாலும் பிகாஸ் ஆஃப் டேஸ்ட் அண்டு அட்ராக்டிவ்னஸ். ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால என்னென்ன விளைவு வருதுன்னு பேரண்ட்ஸும் யோசிக்கிறதில்ல, அவங்க குழந்தைங்களும் யோசிக்கிறதில்ல. என்ன விளைவு வரும், அதில் வந்து ஹை இன் கேலரிஸ், அதாவது எம்டி கேலரின்னு சொல்லுவாங்க. கேலரிஸ் அதிகமாக இருக்கும், பட் அந்த கேலரிஸால் எந்த யூஸுமே கிடையாது, வெயிட் மட்டுமே இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் எம்டி கேலரிஸ். தென் நியூட்ரியன்ஸ் எதுவுமே அதில் எதுவுமே இருக்கிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய சால்ட்டட் ஃபுட்டாக இருக்கிறதுனால சோடியம் ரொம்ப ஹையாக இருக்கும். தொடர்ந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்டே வரதுனால உங்களுக்கு தேவையான ஒரு நாளைக்கு தேவையான கால்சியம், மினரல்ஸு, விட்டமின்ஸு, விட்டமின் ஏ, டி, கே எதுவுமே கிடைக்கிறதில்ல. வெயிட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து ஹெல்த்தி வே ஆஃப் வெயிட் கெயின்னு சொல்ல முடியாது. தேவையான வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் என்ன ஆகும்னா ஃப்யூச்சரில் அவங்க வளர்ந்த உடனே ஹார்ட் ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்குது, பிபி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி பல விதமான ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்ணலாம். ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்டு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டு ஒபேசிட்டி ஆனால், ஒபேசிட்டி வந்தாலே பின்னாடியே பிபி, சுகர் எல்லாமே வந்துடும். ஸோ சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்ற ஹேபிட்டை பழகுங்க. சும்மா பார்க்க நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்ற ஹேபிட்டை அவங்களுக்கு பழக வேண்டாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் ஹெல்த்தியான ஃபுட்டு செஞ்சு பழகுங்க. மேலும் நாளை வேறு ஒரு ஹெல்த் குறிப்புடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.